அப்புறம் வர்ற வழியில நம்ம ஆத்தாவுக்கு கும்பாபிஷேகம் நடக்குதுன்னு சொன்னாங்கல்ல, அது யாருமே பார்க்கல தங்கம். எல்லாரும் பார்க்கட்டும். கும்பாபிஷேகம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம காட்டுல போய் கும்பாபிஷேகம் வைக்க சொல்லி அந்த ஆத்தா சொல்லியிருக்கான்ட்ட. ஏன்னா அவளும் ஒரு தாய் தானே. ஒரு தாய்க்கு பிள்ளையோட வழி தெரியாது. அதனால அவளை போய் பார்த்து நல்லபடியா தரிசனம் பண்ணிட்டு வாங்க. விமானங்களுக்கு சுற்றுப்புற நரம்புகையாட்டம் விளக்கை காண்பிக்கப்படுகிறது. உலக விளக்கதை தம்பி, அப்புறம் அந்த வாத்தி ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. அதனால சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆன்லைன் கிளாஸ்க்கு வந்துடுங்க. ஒரு நிமிஷம். பாடம் எப்படி நடத்துறதுன்னு சொல்லவே இல்லையே தங்கம். நான் அவர்கிட்ட கேட்டுக்கிறேன். பாடம் எப்படி நடத்துறதுன்னு அவர்கிட்ட போய் நான் கேட்டேன். அவரு உன் விருப்பப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. எனக்கு என்னன்னா, எல்லா படத்துலையுமே கத்தியை வச்சுதான் கதை எழுதுறாங்க. நாம கொஞ்சம் வித்தியாசமா கதையவே கத்தி வைக்கலான்னு இருக்கிறேன். நீங்க எப்படி சொல்றீங்களோ அந்த மாதிரி பாடம் நடத்துவோம். ஆனா இந்த வாத்தியோட பாடம் ரொம்ப சார்பு தம்பி. புயல் வர்ற மாதிரி இருக்குல்ல, கிளைமேட்டு கூட பாருங்களேன், அப்படியே தான் நாங்கள் இருக்குது. நான் சொன்னது உண்மைதானே? ஆமாம், இந்த காட்டில் கருப்பான் இருப்பான்ல, அவன் எப்போவுமே பொய் பேச மாட்டான்ங்க. அதே மாதிரி இந்த கருப்பனும் பொய் பேச மாட்டான்ங்க. ஏன்னா 2 கருப்பனுமே மனசில் ரொம்ப குறும்புக்காரனுங்க. புதுசாக இருக்குல்ல, நான் புதுக்கோட்டைக்காரன் தம்பி. முருகன்கிட்ட வேலை வாங்கிட்டு வேட்டைக்கு கிளம்பிட்டு இருந்தாங்க. எல்லாத்தையும் முடிச்சுட்டு மறுபடியும் வரும்போது முருகனாக வரணும்னு ஆசைப்பட்றேன். திரும்பவும் என்ன வேலை மாற்றுனா இந்த வேலு வேற மாதிரி ஆளு தங்கம்.